நெகட்டிவ். சொன்ன விஷயங்கள்ல எத்தனையோ நடந்திருக்கும், எத்தனையோ நடக்காம போயிருக்கும். சொல்லாமையே சில விஷயங்கள் நடந்திருக்கும், சொன்ன விஷயம் நடந்திருக்கும், சொல்லாத விஷயம் நடந்திருக்கும். ஆனா இந்த நெகட்டிவ்னு ஒண்ணு வந்துருச்சு, கீழே விழுந்துட்டா அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே ஐயோ நம்ம சொன்னாதான் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கொண்டு வந்துடுறோம். ஸோ அது முழுசா புரிஞ்சுக்கல அப்படிங்கறதுதான் மெயின். அடுத்து 2வது பாயிண்ட், அப்படி ஒன்றும் நம்ம எல்லாம் கண்ணன் இல்லை, முனிவன் இல்லை, ரிஷி இல்லை, நான் சொன்னதெல்லாம் படிக்கிற அளவுக்கு அப்படி சொன்னதெல்லாம் படிச்சிருந்தா ஒரு நாளைக்கு 1000 சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் படிச்சுட்டா இருக்கு. பகைவனுக்கே படிக்க மாட்டேங்குது. வயிறு எரிஞ்சு சொன்னது கூட பகைவனுக்கே படிக்க மாட்டேங்குது. இங்க இன்டென்ஷன் பியூரா இருக்கு, நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்ட்டு. இப்ப நல்லா இருக்கணும்னு இன்டென்ஷன்ல வெளியில வார்த்தை சொன்னது மட்டும் படிச்சிருமா? இதுக்கேன் தேவையில்லாம நான் சொன்னதுனால நடந்துருச்சுன்ட்டு நீங்க ஒரு கில்ட் ஃபீலிங் கொண்டு வர்றாங்க. அவ அறியாம சொன்னா விட்டு தொலைங்க அப்படிங்கிறது அவருடைய பதில். என்னுடைய பதில் என்னன்னா ரொம்ப சிம்பிள். அவ சொன்ன மாதிரியே பட்டு தெளியட்டும் அப்படின்னு நீங்க ஒண்ணு ஃபீல் பண்றீங்கன்னா அதுக்கு தப்பே இல்லையே. இப்ப கூட புரிதல் தப்பு. அவளுக்கு சொல்றீங்க ஸ்பீடா போகாதீங்க, சொல் புத்தி இல்ல. அப்ப பட்டு தெளிகிற புத்தி தான் இருக்கு. இந்த வண்டியில ஸ்பீடா போகும்போது அந்த டேர்னிங்ல போகக்கூடாது, கீழே விழுந்த மறு வினாடி அவளுக்கு உணர்ந்திருக்கும், ஐயையோ நம்ம ஸ்பீடா போறோம், வண்டியை கொஞ்சம் எப்படி ஓட்ட தெரியாம ஓட்டுறோம், சம்திங் ராங் இன் மை ரைடிங். அப்போ நான் என்னுடைய வண்டி ஓட்டுறதுல எங்கேயோ ஏதோ தப்பு பண்றேன்ட்டு அவளுக்கு உணர்ந்திருக்கும். அடுத்த டைம் டேர்னிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவள் ஸ்லோ பண்ணிடுவா. இதுக்கு பேரு தான் பட்டு தெளிகிற கேள்வி. இது பாசிட்டிவ். கீழே விழுந்து அந்த காயங்கள் மூலியமாக சில பாடங்களை கற்றுக்கொண்டால், பாடத்தை தான் நம்ம பார்க்கணும், சொன்னா புரியாதுல்ல. ஸோ இப்போ கீழே விழுந்ததின் விளைவு ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டால் அந்த பாடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு குழந்தை தீய கையை வைக்க போகுது, கையை வைக்க வேண்டாம்னு சொல்றோம், விட்டுருவா, கை வச்சிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கை போகாது தீ பக்கம். அப்ப அந்த இனிமேல் டேர்னிங்லாம் வந்துச்சுன்னா வண்டி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கேர்ஃபுல்னஸ் வந்துடும். கீழே விழுந்தாச்சு இல்லையா, வேதனை பட்டாச்சு இல்லையா, ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். சொன்னாலாம் புரியாது சில விஷயம் பட்டாதான் புரியும். அப்படி தெரியறத நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. எல்லாமே முன்கூட்டியே புரிஞ்சுட்டா நம்ம பண்றோம். வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்களுக்கு பிறகு எத்தனையோ டிசிஷனை மாத்தி மாத்தி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் அது நடந்திருக்கு. அது நெகட்டிவ்னே பாக்குறது தப்புங்கிறேன். இறைவா சூப்பர், எப்படி சொன்னா அவளுக்கு புரியும்னு சொல்லிட்டு சூப்பரா புரிய வச்சுட்ட. எந்த அளவுக்கு அந்த வலி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவள் திருந்துவா. வலி கம்மியா இருந்துச்சுன்னா அசால்ட் ஆகி மறுபடியும் அதே மாதிரி ஓட்டுவா. அப்போ வலி ஏன் கொடுத்துருக்கான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதை மறக்க கூடாது. இந்த வலிதான் அவளை திருத்த போகிறது. ஜிம்முக்கு போறான், வெயிட்ட தூக்குறான். உங்க பையனே வச்சுக்கோங்க, 100 கிலோ தூக்கிட்டேன், 120 கிலோ தூக்கும்போது கை வலிக்குதுமா அப்படின்னா, வலிக்கட்டும்டா, வலிச்சாதான் கை ஸ்ட்ரென்த் ஆகும். அப்ப வலி என்பது வலிமை. அப்ப அங்க வலியை நெகட்டிவா பார்க்கல. அதேதான் இந்த வலியும். இந்த வலி மூலியமாக சூப்பரா ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறாள். நம்ம வண்டி எப்படி ஓட்டணும், எந்த இடத்துல எப்படி ஓட்டணும், எப்படி ஓட்டக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. ஸோ அந்த புரிதலுக்கு அந்த அளவுக்கு வேதனை தர்றாங்க கண்ணன். சும்மா லைட்டா விழுந்துட்டு அவளாட்டு எந்திரிச்சு வந்துச்சான்னா அது மறந்துடுவா. இது கொஞ்சம் அடிபட்டு அந்த கஷ்டம்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸுக்கு போயிடும், அப்பா வேண்டாண்டா அப்படின்ட்டு வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ டவுன் ஆயிரும் ஸ்கேனிங்லாம் வரும்போது. ஸோ அதுக்கு கண்ணன் கொடுத்த ஒரு அருமையான ஒரு உணர்ச்சி அது. ஸோ ஜிம்முக்கு போகும்போது வலிக்கிற வலி, எக்ஸசைஸ் பண்ணும்போது வலிக்கிற வலி எல்லாம் பாசிட்டிவா பார்க்குறோம். அதே தான் இதுவும் ஒரு வலி. இதை மட்டும் ஏன் நெகட்டிவா பார்க்குறீங்க? அதுதான் அவ சொன்ன மாதிரி அதை அக்செப்ட் பண்ணல. ஐயோ இந்த வலியை ஏற்றுக்கொள்ளல. இந்த வலியை நம்ம விபரீதமா பார்க்குறோம். ஸோ இதுவும் வலிதான். எப்படி ஜிம்முக்கு போகும்போது வலினா கை வலிக்கதான்டா செய்யணும், அப்புறம் சரியா போயிடும். அதே மாதிரி இந்த காயங்களும் சரியா போகுது. ஆனா அதுல ஒரு பாடம் இருக்குல்ல, அது உணர்ச்சி இருக்குல்ல. அங்கே வலி வலிமையை கொடுத்தது, இங்கே வலி ஒரு பாடத்தை உணர்த்தியது. ரெண்டும் ஒண்ணுதான். அவர்கள் மேம்பாட்டுக்காக அங்கே சில விஷயங்கள் நடக்கின்றன. வலிதான் எல்லாத்தையும் கொடுக்கும். நமக்கு வலிக்க போய் தான் ஞானத்துக்கு வர்றோம். இல்லைன்னா நம்ம ஏன் ஞானத்துக்கு வர்றோம்? எல்லாத்தையும் ஈகோல எடுத்து பேசிட்டு கர்மாவை சேர்த்துட்டே இருப்போம்.
ஸோ எங்கேயோ ஒரு வழி இருக்கு. அந்த வழி தான் நம்மளை வந்து ஒரு ஸ்டெப்பு மேல கொண்டு போகுது. ஒரு நாலேஜ்லயோ, ஒரு அறிவிலையோ, வலிமையிலையோ, ஒரு பக்குவத்திலையோ, மெச்சூரிட்டிலையோ, எல்லாத்துலயும் ஒரு ஸ்டெப்பு மேல எப்போ வரும்? நல்லா பாருங்க, சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்பா அப்படின்னா அது ரொம்ப மெச்சூரிட்டியா இருப்பாங்க. நல்ல செல்லமா வளர்ந்தவனை பார்த்தா லூஸ் லூஸா இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியாது, திணறுவான், கஷ்டத்தை சமாளிக்க முடியாது, வெகுலியா இருப்பான், உலக விஷயங்கள் தெரியாது, ஈஸியா ஏமாந்துருவான். ஆனா அந்த வழியில இருந்து வந்தவன் எல்லாத்துலயும் தெளிவா இருப்பான். ஸோ வலி வந்து தெளிவை குடிக்கிறது, வலி பக்குவத்தை குடிக்கிறது, வலிமையை குடிக்கிறது, வலி நிதானத்தை குடிக்கிறது, வலி அகங்காரத்தை குறைக்கிறது. அதனால எல்லா வலியுமே நீங்க நெகட்டிவா எடுத்துக்கிறீங்க. அதனால ஐயோ அப்படின்னா அந்த வலி மூலியமா தான், அது நீங்க சொன்னது கரெக்ட் தான், வலி மூலியமா அவள் உணர்த்தினாள். அவ்வளவுதான். நம்ம சொல்லும் போது அதை யோசிக்கிறதுக்கு அவளுக்கு வலிக்குது. அதனால வந்து உரைச்சி விட்டோம்னா அந்த வலி உணர்ந்துடும் ஈஸியா. யோசிக்கிறதுக்கு போது இந்த வழியை அவர் அக்செப்ட் பண்ணல, சரி ஓகே இந்த வழியில உணர்த்துவான்னு உணர்த்திட்டான். அவ்வளவுதானே. இதுக்கே நீங்க ரிப்பீட்டடா யோசிக்கணும். நான் என் வார்த்தைனா பசங்க எல்லாம் வந்து எல்லாத்தையும் 100 மார்க் எடுத்திருக்கணும். பசங்க எல்லாம் உங்க பேச்ச கேட்கணும், உங்க வாக்கெல்லாம் பலிக்குதுன்னா, உங்க இஷ்டப்படி பசங்க இருக்கணும், உங்க வாழ்க்கை எல்லாம் பலிக்குதுன்னா, நீங்க உயிரை கொடுத்து உள்ள உணர்வுல இருந்து ஐயோ என் பையன் இப்படி இருக்கணும்ட்டு வேண்டாத குறையா வேண்டுறீங்க, அவன் மாறி இருக்கிறான். அப்ப நம்ம வாக்கோட லட்சணம் அதுலயே தெரியுது, நம்ம மைண்ட் ஸ்ட்ரென்த். இதுல நான் சொல்லி அவங்களுக்கு இது ஆயிடுச்சா, என் வார்த்தையினால அதாயிடுச்சா அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷமா அதுல அவருக்கு இறைவன் பாடம் கொடுத்துட்டான்ட்டு ரிலாக்ஸா எடுத்துக்கோங்க.